வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நம்ம தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். இப்போது அந்த வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதி எப்படி அவங்கக்குள்ளே செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதி எப்படி முக்கூட்டு கிரகங்களாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நீங்கள் இந்த வைநாசிக நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது கேது பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் தான் வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதியாக வருவார். அந்த கேதுவோட நட்சத்திரமான 3 நட்சத்திரத்துக்கும் சந்திர பகவான் தான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வருவார். அதே போல் இந்த சந்திர பகவான் நட்சத்திரமான 3 நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் தான் வைநாசிக அதிபதியாக வருவார். அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குருவோட நட்சத்திரம் தான் வைநாசிகமாக வரும். அதே போல் குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கேதுவோட நட்சத்திரம் தான் வைநாசிகமாக வரும். அதே போல் இந்த குரு பகவான் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் தான் வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதியாக வருவார். அப்போ பாருங்கள், இங்கே 3 கிரகம் யார், கேது, சந்திரன், குரு பகவான், இவங்க 3 பேரும் இங்கே ஒரு காம்பினேஷனில் வருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஜென்ம நட்சத்திரம், அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதுதான் வைநாசிக நட்சத்திரமாக வரும். அப்போது செவ்வாயை ஜென்ம நட்சத்திரமாக பெற்று பிறந்தவர்களுக்கு சனி பகவானே வைநாசிக நட்சத்திர அதிபதியாக தொல்லை கொடுப்பார். அதே போல் சனி பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக தொல்லை கொடுப்பார். அதே போல் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதியாக உங்களுக்கு தொல்லையை கொடுப்பார். அதாவது செவ்வாயோட 3 நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவானோட நட்சத்திரமான 3 நட்சத்திரமும் வரும் வைநாசிக நட்சத்திரமாக. சனி பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சுக்கிர பகவானோட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் பகவான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக இம்சையை கொடுப்பார். அப்போது இங்கே செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்க 3 பேரும் இந்த வைநாசிக நட்சத்திர கூட்டு கிரகம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வைநாசிக நட்சத்திர அதிபதியாக யார் வருவா அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் வருவார். அதாவது ராகுவோட 3 நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக புதனோட நட்சத்திரம் வரும். அப்போ வைநாசிக நட்சத்திர அதிபதியாக புதன் செயல்படுவார். அப்போது புதனோட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் புதனோட நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக சூரியனோட நட்சத்திரம் வரும். அப்போது புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக அந்த வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் தொந்தரவையும் இம்சையும் கொடுப்பார். யாருக்கு? புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போது சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் வருவா வைநாசிக நட்சத்திர அதிபதியான்னு பார்த்தீங்கன்னா ராகு வருவார். அப்போது இங்கே மொத்தம் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா ராகு, புதன், சூரியன் இவங்க 3 பேரும் வைநாசிக நட்சத்திர அதிபதிகளாக செயல்படுவாங்க முக்கூட்டு கிரகமாக. அடுத்து செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்க வைநாசிக நட்சத்திர அதிபதியாக இவங்க முக்கூட்டு கிரகமாக செயல்படுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேது, சந்திரன், குரு இவங்க 3 பேரும் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக செயல்படுவாங்க முக்கூட்டு கிரகமாக. அப்போது இந்த 9 கிரகங்களும் தன்னை 3 பிரித்து செயல்படுத்திக்கும் வைநாசிக நட்சத்திரத்துக்கு. இந்த மனிதனுக்கு போதை தரக்கூடிய வஸ்துவில் பொடியும் ஒரு வகை போதையான பொருள் தான். அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. அந்த பொடிங்கிறது கேது பகவானை சேரும். அதுக்கு ஒரு பழமொழி உண்டு பாருங்கள். ஓசியில் பொடி வாங்கி நாசியில் போட்டால் காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, பொடி போடுறதே தப்பு, அதிலும் மற்றவங்கள்ட்ட வாங்கி பொடி போடக்கூடாது. ஏன்னா பொடியை நீங்கள் வாங்கி பொடியை இரவல் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது கேது பகவானை நீங்கள்
விலை கொடுத்து வாங்குற மாதிரி, வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அது ஒரு பெரிய தோஷம். அதனால தான் இதை சொல்லடைய, அதனால தான் இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க, ஓசியில் பொடி வாங்கி நாசியில் போட்டு காசிக்கு போனால் கருமம் தொலையாது அப்படின்னு. இப்போ இந்த பொடியை நீங்கள் மற்றவங்கள்ட்டேருந்து ஓசி வாங்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய பாவம், தோஷம். அதனால தான் காசிக்கு போனால் கூட அந்த கருமம் தொலையாது அப்படின்றாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.